போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம் என்ன? ஐ ஜாலி ஜாலி. எங்க பாட்டிமா போறோம்? நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் உண்டுல்ல, அங்க தண்ணி நிறைய கிடக்குது, அங்க கூட்டிட்டு போறேன் கண்ணுங்களா. ஐ சூப்பர் பாட்டிமா, போலாம் போலாம். நமக்கு திருநெல்வேலியில சங்கர் ஸ்டோர்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்துல்ல. ஆமாடா. அது விஷயமா அவங்கள கொஞ்சம் நேர்ல போய் பார்த்து பேச வேண்டியிருக்கு. அதான் நீ ஃப்ரீயா இருந்தானா உன்னை போய் பார்த்துட்டு வர சொல்லலாமேன்னு கேட்டேன். சரிடா, திருநெல்வேலி தானே, போயிட்டு வந்துடுறேன். அசோக் தான் கூப்பிடுறான், என்னன்னு கேட்போம். சொல்லுடா அசோக். அஸ்வின், நேற்று சொன்னேன்ல பிஸ்னஸ் விஷயமா திருநெல்வேலிக்கு போகணுன்னு. ஆமாடா, மார்னிங் தானே போகணும். ஆமாடா, அங்கே போகிறதுக்கு தான் நீ பஸ்ல எல்லாம் போக வேணாம். நம்ம வீட்டில் கார் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போ. ஐயோ பரவாயில்லடா, நான் பஸ்லேயே போயிட்டு வரேன். இல்லை வேணாம் வேணாம், கார் நாளைக்கு சும்மா தான் நிற்கும், நான் டிரைவர் கிட்ட சொல்கிறேன், நீ கார்லேயே போயிட்டு வந்துடு. சரிடா. மார்னிங் எப்படா கிளம்புற? காலையில் 8 மணிக்கு கிளம்பணும்டா. சரி சரி, அப்போ நான் டிரைவர் கிட்ட சொல்லிடுறேன், காலையில் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு, அவர் உன்னை கூட்டிகிட்டு போவார். சரிடா அசோக். இவன் மாடியில் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? சரி அப்போ நான் வச்சிடுறேன். சரிடா. டே அஸ்வின். ஐசு, இங்க நின்று யாரு கூட ரகசியமா பேசிட்டு இருக்க? ரகசியமெல்லாம் பேசுறடி, அசோக் கூட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, என்னவா? அது பிசினஸ் விஷயமா நாளைக்கு திருநெல்வேலி வரைக்கும் போக வேண்டியிருக்க ஐசு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டான். டேய் என்னடா சொல்ற, திருநெல்வேலிக்கா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இனிமேதான் ஐசு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ மட்டுமாடா போற? ஆமா ஐசு, நான் பஸ்ல போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவன் தான் இப்போ ஃபோன் பண்ணி அவங்க கார் எடுத்துட்டு போக சொல்லியிருக்கான். டே அஸ்வின், அப்ப நானும் வரட்டுமாடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். லூசு, அங்க நான் பிசினஸ் விஷயமா போறேன், அங்க எதுக்குடி நீ? சரி சரி, அப்ப என்ன கூட்டிட்டு போக வேணாம், எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு வா. மாமாவா? என்ன மாமாடி? என் அம்மாவோட தம்பிடா. அதான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சாரிடி, மறந்துட்டேன். சரி, நாளைக்கு திருநெல்வேலி வரைக்கும் போற, அவரை பார்க்கலனா அவரை கோச்சுப்பாரு, அதனால வர வழியில நீ அவரையும் பார்த்துட்டு வந்துடு. ஐசு, அதெல்லாம் கஷ்டம்டி, நான் காலையில கிளம்பிட்டு நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும்டி, இதுக்கிடையில அவரை போய் எங்க பாக்குறது? அப்ப போக மாட்டேன்னு சொல்ற? அப்படி இல்ல ஐசு, இன்னொரு டைம் பாத்துக்கலாம். ஆமா, இதுவே உங்க சொந்தக்காரங்களா இருந்தா பார்க்காம வருவியா? எங்க மாமாங்கிறனால தானே போக மாட்டேன்னு சொல்ற. போடா, உனக்கு என் மேல பாசமே இல்ல. அடியே, இது என்னடி புது உருட்டா இருக்கு? உங்க மாமாவை பார்க்க போலன்னா உன் மேல பாசம் இல்ல அர்த்தமா? ஆமா, எங்க மாமாவா இருக்கனால தானே போக மாட்டேன்னு சொல்ற. அடியே புரிஞ்சுக்கோடி, நாளைக்கு ஃபுல்லா வேலை இருக்கும், இதுக்கு இடையில நான் யாரெல்லாம் போய் பாக்குறது? நீ ஒன்னும் பார்க்க வேணாம் அஸ்வின், ஒன்னும் தேவையில்லை, எது வரனாலும் நானே பாத்துக்கிறேன். என்ன, எங்க மாமாக்கு நீ அங்க போறது தெரிஞ்சா அப்புறம் என்னதான் கேவலமா நினைப்பாரு, நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சரி சரி, அழாத, நான் போயிட்டு வரேன். ஐ நிஜமாதான் சொல்றியா? ஆமாடி, அட்ரஸ் கொடு, நான் நாளைக்கு போய் பார்த்துட்டு வரேன். சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி கீழே வா, உனக்கு காஃபி போட்டு தரேன். சரி நீ போ, வரேன். எப்பா பாப்பாப்பா, தான் நினைச்ச விஷயத்த சாதிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் பண்றாளுக. இந்த பொண்ணுங்களோட பவரே தனிதான். பாட்டிமா, நீங்களும் பேசாம ஊர்ல எங்க கூடயே வந்து இருக்கலாம்ல? ஆமா பாட்டிமா, நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க எங்க கூடயே வந்து இருக்கலாம்ல, இங்க ஏன் பாட்டிமா தனியா இருந்து கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா, சொல்ல போனா எனக்கு இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எல்லாரும் தெரிஞ்ச மனுஷங்க, நம்ம தோட்டம் வயல்காடு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்ப நாங்க எல்லாரும் ஊர்ல இருந்து இங்க வந்துடவா பாட்டிமா? நான் வராண்டான்னு மட்டும் சொல்லவே மாட்டேன், நீங்க இங்கேயே வந்து இருந்துட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான் கண்ணுங்களா. உன் அப்பாட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருன்னு, அவன் தான் கேட்காம மதுரையில் போய் மளிகை கடை வச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கும் உங்களை பார்க்காம இருக்க கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அது உன் அப்பனுக்கு புரியணுமே. பரவாயில்ல பாட்டிமா, நாங்களும் சீக்கிரமாவே குடும்பத்தோட இங்கே வந்து செட்டில் ஆயிடுறோம். சரி கண்ணு, சரி வாங்க, குளம் கிட்ட வந்தாச்சு, போலாம். சரி பாட்டிமா. இல்ல ஸ்டாலின், தண்ணிக்குள்ள மல்லாக்க கிடந்து என்னல பண்ணிட்டு இருக்கா? உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தானே கரையில ஒதுங்கி உட்கார்ந்துருக்க. நீச்சல் தெரியலன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும், சும்மா என்ன பார்த்து கிண்டல் பண்ணிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாத என்ன? இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்கானு கேட்டான், அதுக்கு இந்த தெரிப்பு தெரிச்சிட்டு இருக்க? உன் பஞ்சரான வாயை வச்சுக்கிட்டு நீ இந்த பேச்சு பேசாத. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய அண்ணன் மாதிரி கையில கால விழுந்து மலை நீச்சல் கத்துக்கிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்தா கிண்டலா இருக்கும். அவன் அறிவு இல்லாம கிண்டல் பண்ணியானா நீ அவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர? பழக்கிருக்கேன், உன்கிட்டலாம் எவனாவது வாயை கொடுக்க முடியுமா? கொடுக்காதங்க, நானே என்கிட்ட வாயை கொடுங்கன்னு சொன்னேன். இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா கிடந்து குளிங்கல, நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்த நேரத்துல இருந்து ஒரே சண்டை. அதை நீ சொல்லாதல,
உனக்கு தண்ணியில கால் வைக்கிறதுக்கே பயம். எப்பா நான் உன்கிட்ட வாயே தரலப்பா, ஆளை விட்டுரு. ஆமா சுருதி, இவன் ஒரு வாரமா அந்த பெரிய பைக்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தான் பாத்துக்க. அவனுக்கிட்ட போய் தான் அந்த மலை நீச்சலை கத்துக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து படம் வச்சிட்டு இருக்கான். என்னல வெட்டர்வா, என்ன சத்தம் வாழகுமாரு, என்ன இவ்வளவு நேரம்? ஆமால, வீட்டுல எங்க அம்மா இன்னைக்கு கருவாடு சுட்டு கஞ்சி வச்சு தந்தாலாம், அதான் கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு. அப்படியா, சரி சரி. இன்னும் உள்ள போனவன வெளியே காணுமல. இரு சுருதி, அதான் குமார் வந்துட்டான்ல, அவன் தலையிலேயே குதிக்க சொல்லுவோமா? என்னல, என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ண போறீங்களா? லே குமாரு, இந்த ஸ்டாலின் பையன் அலப்பற இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு பாத்துக்க. ஸ்டாலினா? அவனை எங்கல? அவன் என்ன வரவே இல்லையே. லே கொஞ்சம் மெதுவா பேசு, அவன் தண்ணிக்குள்ளதான் கிடந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அப்படியால, இவ்வளவு நேரமா தண்ணிக்குள்ள கிடக்கானா? ஆமா, இப்பதான் அவனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம். அவன் எங்க இருக்கான்னு சுருதி பார்த்து சொல்லுவா. நீ அவன் இருக்க இடத்துலயே அவன் தலை நேரா பொத்துன்னு குதிச்சிரு. என்னால இப்படி சொல்லிட்டா? எனக்கு கொலகாரனா ஆக்க முடிவு பண்ணிட்டீங்களோ? லே அதெல்லாம் ஒண்ணும் இல்லல, அவன் நீச்சல் படிச்சுட்டு தானே வந்திருக்கான், ஒன்னும் ஆகாது. நீ பேசாம அவன் தலையில குதிச்சிரு, நல்ல அடி வாங்கட்டும் இன்னைக்கு. சரி சரி, அப்ப சுருதி அவன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு. சரி சுருதி, இப்ப குதிக்கிற குதியில அவன் மண்டையில 4 நாளைக்கு கெட்டு போட்டுட்டு தான் அலைய போறான் பாரு. லே கொஞ்சம் தள்ளிரு. சரில. ஏய் ஸ்கால். அம்மா ஏம்ல நீ தலையில மிதிச்சது? நாசமா போறவே நல்லா இருக்க மாட்டான். எலை பிளான் சக்சஸ். ஐயோ அம்மா, லே காட்டறமே, நான் உள்ள இருந்துட்டு உனக்கு கண்ணு தெரியல. ஐயோ ஸ்டாலினே, நீ உள்ளேல இருந்தா? நிஜமா நீ உள்ள இருந்தது எனக்கு தெரியலல. நான் வேகமா ஓடி வந்து என்னைக்கும் போல பொத்துன்னு குதிச்சேன். நீ உள்ள இருக்கான்னு இப்பதான்ல தெரியுது. சாரில. அப்ப நான் உள்ள இருந்தது உனக்கு தெரியாது. உன்ட யாருமே சொல்லல, அப்படிதானே? இத நான் நம்பணுமா? உண்மையா என்கிட்ட யாருமே சொல்லலல. இருங்கள, உங்களை எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே. நான் மலை நீச்சல் பழகிட்டேன்னு இங்க நிறைய பேருக்கு பொறாம. அதனால இப்படி எல்லாம் பண்றியே? ஆமா, இவனை பத்தி தான் எல்லாரும் பொறாமப்படணும் பாரு. இந்த மலை நீச்சல் பழகியது பெரிய கஷ்டம்ல. போலாங்க, இன்னும் ஒரு வாரத்துல நானும் மலை நீச்சல் பழகிட்டு வாரேன் பாரு. பாப்பம்ல அதையும். எனக்கு இந்த நீச்சல் பழக 1 மாசம் ஆயிருக்கு. இதுல இவன் 1 வாரத்துல பழகிடுவானம்ல, அதையும் பாப்போம். பாட்டி அங்க பாருங்க, அந்த பையன் தண்ணிக்குள்ள போறான். எம்மாடி, அது ஒன்றும் செய்யாதுமா, அவனுக்கு நீச்சல் நல்லா தெரியும். சும்மா தண்ணிக்குள்ள போயிட்டு வந்து விளையாடிட்டு கிடப்பானுவன். ஷப்பா, பார்க்கவே பயமா இருக்கு. எப்படித்தான் இந்த சின்ன பசங்கள்லாம் இதுல கிடந்து குளிக்கிறாங்களோ. நீச்சல் பழகுனா அதெல்லாம் ஈஸி தாம்மா. ஏ பாட்டி, இது யாரு, உன் பேத்தியலா? ஆமல, என் பேத்தியலு லீவுக்காக மதுரையில இருந்து வந்திருக்காளுவ. அதான் குளத்தை சுத்தி காட்டலாமேன்னு கூட்டிட்டு வந்தேன். அப்படியா பாட்டி, காட்டு காட்டு. உன் பேத்தியல பாக்குறதுக்கு நடிகையில மாதிரி சும்மா தகன்னு மின்னுறாள்வல. அடிச்சிருப்பால, என் பேத்தியல பார்த்து எவனாவது கிண்டல் பண்ணியா கொன்னு போடுவேன். பாட்டி நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இதுக்கெல்லாம் கோவப்படாத. நீ போய் வந்த வேலையை பாரு. அது வாங்க கண்ணுங்களா, நம்ம அந்த சைடு போலாம். இந்த பொறுக்கி பயிலுவ கண்ணு முன்னாடி நின்னா இவனுங்க இப்படிதான் எதையாவது வேண்டாததை பேசிட்டு இருப்பானுவன். சரி பாட்டி. பாட்டிமா, எனக்கு இந்த குளத்துல குளிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. நானும் இறங்கி குளிக்கவா பாட்டிமா? எம்மாடி, வேண்டாம், உங்களுக்கு நீச்சல் தெரியாது. தப்பி தவறி கூட குளத்துல காலை வச்சிடக்கூடாது. நீச்சல் தெரியாம எப்பவுமே குளத்துல இறங்கக்கூடாது. முதல்ல நீ நல்லா நீச்சல் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த குளத்துல எல்லாம் இறங்கணும். என்ன கண்ணு? சரி பாட்டிமா. அடி, எங்களையா கிண்டல் பண்ற? மதுரை பக்கம் வா, தொலைச்சிடுவேன். இலை, எங்க பாருல இவள கராத்தே எல்லாம் படிச்சிருப்பா போல. பார்க்கதான் டீசெண்டா இருக்காளுவ. என்ன மிரட்டிட்டு போறா பாரு, சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. இவ்வளோட்ட கொஞ்சம் உஷாராதம்ல இருக்கணும், இல்லைன்னா நம்மளையே தீத்து போடுவாள்வ. ஆமா, உனக்கு நல்லா வேணும். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம 2 பேருக்குள்ளயும் ஏதோ இருக்குல்ல. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம தூர போய்யா. சே, என் டார்லிங் கோபத்துல கூட எவ்வளவு அழகா இருக்கா பாரு. சே, இன்னைக்காவது இவன் நம்பரை வாங்கிடலான்னு பார்த்தேன், அதுவும் முடியாம போச்சு. சென்னைக்காரின்னு வேற சொல்றா. என்னைக்கு ஊருக்கு திரும்ப போறாளோ தெரியல. அதுக்குள்ள எப்படி நம்பர் வாங்குறது? பரவாயில்ல, நீ சென்னைக்கு திரும்ப போனாலும் பரவாயில்ல. சென்னை ஃபுல்லா தேடி அலைஞ்சாவது நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இவன் என்ன இப்ப ஃபோன் பண்றான்? சொல்லுடா மச்சான். மாப்ள, என்னடா பண்ற?
ஆ நான் என்ன பண்றேன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணியா? இல்லடா சும்மா போர் அடிச்சது, அதான் உன்கிட்ட பேசலாமேன்னு உனக்கு கூப்பிட்டேன். ஓஹோ, அப்ப நீங்க போர் அடிக்குதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க டைம் பாஸ் பண்ணிக்கிடுவீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு டைம் பாஸ் பண்ற ஆள் மாதிரி தெரியுது, அப்படித்தானடா? சேச்சா அப்படியெல்லாம் இல்லடா, ஃப்ரெண்டுங்கிற ஒரு உரிமையில பண்ணேன், இது தப்பா? தப்பில்ல, பேசு பேசு. சரிடா, என்ன பண்ற? நானா? நான் என்னோட தேவதைய பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன்டா. டேய் என்னடா சொல்ற, தேவதையா? யார்டாவ? ஐயோ, உளறி தொலைச்சிட்டேனா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக சொன்னேன். சண்டைன்னா நான் என்னடா புதுசாவா பண்ண போறேன்? எல்லாரையும் போல நானும் உட்காந்து ஃபோனை தான் நோண்டிட்டு இருப்பேன். அதை தான் இப்போவும் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஆமாடா. டேய் மாப்பிள, இன்ஸ்டாகிராம்ல கோமாளி ட்வின்ஸ்னு ஒரு பேஜ் இருக்குடா, அதை போய் பாரேன். ஏண்டா உன் ஃப்ரெண்டு பேஜா? இல்லடா, இன்னைக்கு சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு ஒரு வீடியோ. ஐயோ பார்த்து செம்ம சிரிப்பு. என்னடா சொல்ற? ஆமாடா, வீடியோ எல்லாமே பயங்கர காமெடியா இருக்கு, நீயும் போய் பாருடா, வெட்டியா தானே உட்காந்துருக்க. சரிடா பாக்குறேன், எனக்கு நீ லிங்க் அனுப்பி விடு. ஆ சரி, நான் அனுப்புறேன். சரிடா, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லடா. சரி அப்ப நான் வச்சிட்டுமா? ஆ சரிடா. ஏ ஷாலு, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லு, வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க வீட்டுக்கு வாங்க. ஆ சரிடி. A few moments later. நீங்க வந்துட்டீங்களா? பேக்க கொடுங்க. என்னங்க இது, ஒண்ணுமே வாங்காம வந்திருக்கீங்க? நீ தானடி எதுவும் வேணாம்னு சொன்ன? அப்ப நான் வேணான்னு சொன்னா எதுவும் வாங்காமலே வந்துருவீங்களா? அப்ப உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. அடிப்பாவி, இது என்னடி புது உருட்டா இருக்கு? ஐயோ செம்ம காமெடி. இன்னைக்குதான் இவன் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததோ என்னமோ தெரியல, இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போன மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம ஏன் அஞ்சலி நம்பருக்காக இப்படி நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கோம்? அதான் இருக்கவே இருக்கு இன்ஸ்டாகிராம். அதான் இதுல அவ பேரை போட்டு அவ ஐடியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. அட லூசு, இந்த ஒரு சின்ன ஐடியா கூட இந்த மண்டையில தோணல பாரு. அது சரி, இந்த காதலுக்கு இருக்கு முத்தி போய் அலைஞ்சா இதெல்லாம் எப்படி தோணும்? சரி இப்பவாது தோணுச்சே, இப்பவே அஞ்சலி ஐடியா கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்.